மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். விழிகளில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் ஸ்டார்டிங்லேயே நம்ம இதற்கான அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இதற்கான சிகிச்சை முறைகளை சரியான முறையில எடுக்கும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பொதுவாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதுல இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த கேட்ராக்ட் பிரச்சனை இருக்கும், அதுவும் முக்கியமாக சுகர். சுகர் இருக்கிறவங்களுக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது. அதே மாதிரி நரம்புகள் பாதிக்கப்படும் போதும் நமக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ விழித்திரையில் மாற்றம் ஏற்படுது, ரெட்டினால ஒரு இரிட்டேஷன் ஏற்படுறது, முக்கியமா பாத்தீங்கன்னா கார்னியல் ரிஃப்ளெக்ஸ் நிறைய பேருக்கு சொல்லுவோம், அது ஏற்படுறதோ இல்ல நமக்கு டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் சரியா தெரியாது, பிளர்ரா தெரியுற மாதிரி இருக்கும், நியர் சைட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதற்காக தான் நிறைய பேர் ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருப்போம். சில நேரங்கள்ல கண்களில் இருக்கக்கூடிய ஒரு இரிட்டேஷன், ட்ரைனஸ், ரெட்னஸ், அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்படுங்க, இது எல்லாமே சொல்றோம். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சுகர் இருக்கிறவங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட டயபெட்டிக் ரெட்டினோபதி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்கா? ஸோ ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல நமக்கு சர்ஜரி தேவைப்படுமே தவிர ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம இதற்கான சிகிச்சைகள் எடுக்கும் பொழுது கண்களுக்கு பார்வை நன்றாக தெளிவடைவதற்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சிலர் இப்பவும் நம்ம பார்ப்போம், கிராமப்புறங்கள்லாம் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா இன்னும் கண்ணாடி கூட போட மாட்டாங்க, ஆனா விஷன் நமக்கு ரொம்ப கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ இன்றைய காலகட்டத்துல இப்போ இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் சில்ட்ரன்ஸ் எல்லாமே ஸ்பெக்ஸ் போட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஸோ கண்ணாடி அணிந்து கொண்டு எனக்கு பார்த்தா மட்டும்தான் விஷன் எனக்கு கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படிங்க சரி செய்யலாம்? விஷன் நார்மலா இருக்கிறதுக்கான வழிமுறைகள், மூலிகைகள், இந்த மூலிகைகள் எல்லாமே கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொன்னா எது எதுன்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக கண்களை பொறுத்த வரைக்கும் குளிர்ந்த உணவோ இல்ல குளிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் செய்வதோ நல்லது. ரொம்ப நேரம் ஸ்கிரீன் பார்த்துட்டு இருக்கிறோம், இல்ல லைட், ஸோ ஓவர் லைட்ல ரொம்ப நேரம் இருக்கிறது, நைட்ல தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கண்களில் பாதிப்பு ஏற்படுது. ஸோ விழிகளில் நமக்கு பாதிப்பு ஏற்படுறத பாக்குறோம். ஸோ ரெகுலரா இந்த மூலிகைகள், இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கன்னா இது நீங்க ஒரு சார்ட் மாதிரி கூட போட்டு வச்சுக்கோங்க. ரெகுலரா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. கட்டாயம் ஒரு மண்டலம் 48 நாள்ல உங்களுடைய கண்ணோட பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் நீங்க ஸ்பெக்ஸ் கூட ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம கிட்ட மெடிசன் எடுத்து அந்த சம்மர் டைம்ல வருவாங்க பாத்தீங்கன்னா, கரெக்டா அந்த 2 months கேப் சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சம்மர் கேம்ப்ல ஏப்ரல் மே இந்த டைம்ல கரெக்டா அந்த மெடிசன்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட அந்த தெரப்பீஸோ இல்ல மெடிசன்ஸோ எடுக்கும்போது கட்டாயம் திரும்ப ஸ்கூல் போகும்போது பவரே நார்மலா ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அடல்ட்ஸுமே இதெல்லாமே கரெக்டா நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது கண்களில் நிறைய மாற்றம் நமக்கு உண்டாகுது. பெரும்பாலும் கண் பார்வை குறைபாடு பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும், ஹேர் ஃபாலும் அதிகமா இருக்கும். ஸோ தலைமுடி உதிர்தல் பிரச்சனையும் இருக்கும். அப்போ டோட்டலாவே நம்ம உடல்ல தலைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம், ஆக்சிஜன், நியூட்ரிஷன் இது எல்லாமே குறையறதுனால வரக்கூடியது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இதற்கு கண்களுக்கு பார்வை தெளிவாக இருப்பதற்கு எது உணவுகள் எடுக்கலாம்? ஸோ தினந்தோறும் காலையில ஒரு ஜூஸ் கட்டாயம் குடிச்சே ஆக வேண்டும். ஸோ எந்த ஒர்க் எப்படி இருந்தாலும் கண்டிப்பா ஒரு ஜூஸ் குடிக்கணும். ஸோ காலையில ஃபர்ஸ்ட் டே, இப்போ சண்டேன்னு வச்சுக்கோங்களேன், காலையில நம்ம கண்டிப்பாக கேரட், இந்த கேரட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கணும். நல்லா பெருசாக ஒரு 2 கேரட் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸா நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு இதனோட கொஞ்சம் சீரகம் சேர்த்துடணும். ஸோ நல்லா அரைச்சிட்டு இதை ஃபில்டர் பண்ணி திக்கா நம்ம குடிச்சிடணும். ஸோ இதனோட மில்க் எதுவும் சேர்க்க வேண்டாம், சர்க்கரையும் எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே ரெகுலரா எடுத்துக்கணும். தேவைப்பட்டா இதுல நம்ம ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ சீரகம், கருவேப்பிலை, கேரட் எந்த ஜூஸ் போட்டாலும் அதுல கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து போடுவது நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா நம்ம நெல்லிக்காய், ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் டே. ஸோ அடுத்த முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா பீட்ரூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்தது கற்றாழை. இந்த கற்றாழை அப்படின்னு சொல்லுவோம், கற்றாழை ஜூஸ் ஒரு நாள் நம்ம பருக்கணும். ஸோ கற்றாழைன்னு சொல்றது கண் பார்வைக்கும் கண் குளிர்ச்சிக்கும் பித்தத்தை சமநிலைப்படுத்தவும் நமக்கு பயன்படுது. ஸோ கற்றாழை ரொம்ப முக்கியமானது.
அடுத்ததாக வெள்ளை பூசணி, இந்த சாரும் இதே மாதிரி கருவேப்பிலை சீரகம் சேர்த்து குடிக்கும்போது கண் நரம்புகள் நமக்கு அதிகமாக வலிமை பெறுது. இதை வந்து ரெகுலரா எடுத்துக்கணும். அடுத்தது மாதுளை சாறு. ஸோ மாதுளை அப்படின்னு சொல்லும்போது நல்ல நாட்டு மாதுளை சாறு குடிச்சுக்கிட்டே வரும்பொழுதும் கண்கள் தெளிவாக இருக்கும், நரம்புகள் வலிமையாகும், உடலில் நமக்கு ஆக்சிஜன் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெகுலரா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜூஸ் கண்டிப்பாக குடிக்கணும். இதில் வாரம் 2-3 முறையாவது கீரை வகைகளை சேர்த்துக்கணும். ஸோ முருங்கை ரொம்ப முக்கியம், கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி ரொம்ப முக்கியம். இந்த பொன்னாங்கண்ணி கரிசலாங்கண்ணி கீரையெல்லாம் நெய்யில வதக்கி சின்ன வெங்காயம் சேர்த்து நெய்யில நல்லா வதக்கி ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டாலே இது வந்து ஒரு காயகற்ப முறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ரெகுலரா இது ஒரு கைப்பிடி அளவு வாரம் 2-3 முறை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது கண்கள் நமக்கு தெளிவாக இருக்கிறத உணர முடியும். ஸோ இரவு நேரத்துல நீண்ட நேரம் ஸ்கிரீன் பாக்குறோம்னா என்ன பண்ணலாம்னா கண்களை சுத்தி நெய் தடவிக்கலாம். அதுலயும் முக்கியமாக திரிஃபலா நெய், இது ரொம்ப முக்கியமானது. இப்போ திரிஃபலா நெய் கண்களை சுத்தி நம்ம தடவிக்கிட்டே வரலாம். ஸோ தைல வகைகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேத்திர பூண்டு தைலம் இருக்கு, சீதேவி செங்கழுநீர் தைலம் இருக்கு, நயன ரோக தைலம் இருக்கு. இந்த மாதிரியான தைல வகைகள், இளநீர் குழம்பு, ஸோ இது எல்லாமே ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அதாவது கண்களுக்கு நீங்க தைலம் யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா மருத்துவரை ஆலோசனை செஞ்சுட்டு எடுத்துக்கலாம். மற்ற ஹோம் ரெமடிஸ் எல்லாமே ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இதுல முக்கியமா நமக்கு புரோட்டீன் டயட் இம்பார்ட்டன்ட். ஸோ தினம்தோறும் வேர்க்கடலை எடுத்துக்கிறது நமக்கு நல்ல பலன் தருதுன்னு சொல்லலாம். ஸோ வேர்க்கடலை, பச்சை பயிறு, ஸோ முளை கட்டிய கருப்பு உளுந்து, எள்ளு, இது எல்லாமே கண்களுக்கு பார்வைக்கு நன்மை தரக்கூடியது. ஸோ வாரம் 2 முறை நல்லெண்ணெய் குளியல் எடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நல்லெண்ணெய் குளியல் எடுக்கும் பொழுதும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இரவு நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வெள்ளை நந்தியாவட்ட மலர்கள் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த மலர்களை பறிச்சுட்டு வந்து கசக்கிட்டு நல்ல கைகளாலே கசக்கிட்டு ஒரு ஒயிட் காட்டன் கிளாத்ல அதை அப்படியே வச்சு கண்களுக்கு மேல வைத்து கட்டணும். ஸோ டைரக்டா கண்ணு மேல வைக்க வேண்டாம். ஸோ கிளாத்துக்குள்ள வச்சு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்கள்ல கட்டிக்கலாம். ஸோ இரவு முழுவதும் இது அப்படியே இருக்கணும். ஸோ அது நம்ம கண்களுக்கு வலிமை தரக்கூடியது, கண் உஷ்ணத்தையும் எரிச்சலையும் இது போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே வெள்ளை நந்தியாவட்டம் கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த ஒரு மூலிகை. ஸோ இதையே நம்ம பயன்படுத்தும் போது நரம்புகள் வலிமையாக இருக்கும், கண்ணுக்கு போகக்கூடிய ஆப்டிக் நர்வ்ஸ் வந்து நல்லாவே ஸ்ட்ராங் ஆகும். ஸோ விஷன் நமக்கு கிளியரா இருக்கும். ஸோ இதை தாண்டி கண்கள் பார்வை நலம் பெறுவதற்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ், கண்கள் ஐபால் வந்து மூவ்மெண்ட் பண்றது, ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ்மெண்ட், அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட், ஸோ இந்த மாதிரி பண்றதும் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த பதிவில் கண்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரி தீர்வுகள் சித்த மருத்துவத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம். பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.